ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பேபி கேர்ள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் குழந்தை காணாம போகுது. பிறந்து ஒரு 3 நாள் தான் இருக்கும். அங்க போலீஸ் வராங்க, இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா வேலை செய்யறவர் தான் நம்ம ஹீரோ. அவரு இந்த கேஸை கண்டுபிடித்து எப்படிலாம் ஹெல்ப் பண்றாரு, கடைசியில் அந்த குழந்தைய தூக்குனது யாரு, கடைசியில் அந்த குழந்தை கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம ரீசெண்டா தான் தமிழ்லயே டிஎன்ஏ அப்படின்ற படம் பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட அதே ஸ்டோரி பிளாட் பார்த்த மாதிரி தான் இருந்தது. அது பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோவா இருக்கட்டும், கூட நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லார் கேரக்டருமே முடிஞ்ச அளவு நீட்டா எழுதியிருக்காங்க. படத்துல வர சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் ஓவரால் நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்துல வர டைலாக்ஸும் நல்லாவே இருக்கு. படத்துல இவங்க வச்சிருக்க எமோஷனல் கனெக்ட் ரொம்ப நீட்டாவே நம்ம கனெக்ட் ஆகுது. அது இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். டெக்னிக்கலியும் படம் சவுண்டாவே இருக்காது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு எழுதி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பல சீன்ஸ் நமக்கு லேக் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெடிக்டபிளா இருக்கு. இவங்க ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நல்லாவே வந்துடும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDb பார்த்தீங்கன்னா 7.7 கொடுத்துருக்காங்க. 2000 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஒரு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.